திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கெண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சிதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறை 111வது பதிகம். திருவாய்மூர். இறைவன் திருவாய்மூரிநாதர், இறைவி அருள்மிகு பாலினும் நன்மொழியாள். தீர்த்தம் சூரிய தீர்த்தம், தலவிருட்சம் பலா. திருவாய்மூர் தலம் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்று. திருக்கோயிலுக்கு தென்மேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. தற்பொழுது இந்த திருவாய்மூர் தலம் திருக்குவளை என வழங்கப்படுகின்றது. சப்தவிடங்க தலங்கள் 7னுள் 1. இங்கு பெருமான் ஆடக்கூடிய நடனம் கமல நடனம். சூரியன் பூசித்து பெயர் பெற்ற தலம். திருஞான சம்பந்த பெருமானம், திருநாவுக்கரசு பெருமானம் திருமறைக்காட்டு தலத்தில் எழுந்தருளி திருக்கதவம் திறக்கவும் அடைக்கவும் பாடிய பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகள் அரிதில் தாம் திறக்க பாடியதையும் திருஞான சம்பந்த பெருமான் கதவு அடைப்பதை எளிதில் பாடிய திறத்தையும் உணர்ந்து நம்பர் திருவுள்ளம் அறியாது நான் அயர்ந்தேன்னு வருந்தி இருந்த பொழுது இறைவன் திருவாய்மூரில் யாம் இருப்போம், தொடர வா என்று அருள் செய்தார். இப்போ இறைவன் வா என்று சொல்ல திருநாவுக்கரசு பெருமான் பின்னால் இறைவனை தொடர்ந்து செல்கின்றார். திருக்கோயிலுக்கு அருகில் சென்றதும் இறைவன் மறந்து விடுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் திருமடத்தில் அப்பர் பெருமானை காணாது அவரை தேடி பின் வந்து திருநாவுக்கரசு பெருமான அருகில் நிற்க, அதுபொழுது எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டின்ற அந்த பதிகத்தை அப்பர் பெருமான் பாடுகின்றார். தாம் இதுவரை கண்டு வந்த இறைக்காட்சியை தம் பின் நிற்கும் ஞானசம்பந்த பிள்ளைக்கு காட்டுமாறு பெருமானிடம் வேண்ட பெருமானும் அந்த காட்சியை அவருக்கு காட்டி அருளினார். கண்ட திருஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானுக்கு காட்ட நாவுக்கரசு பெருமானும் அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து இருந்தார்கள். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பெருமான் என்று திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருளியுள்ளார். அம்மை அப்பராக பெருமான் காட்சியளிக்க அந்த காட்சியை நாவுக்கரசு பெருமானுக்கு காட்டி இந்த தளிரிழர் வளம்ன்ற இந்த திருப்பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். தளிரிழ வளர் என உமை பாட தளமிட ஓர் கழல் வீசி கிளரிள மணி அரவு அரையார்த்து ஆடும் வேட கிரிமையார் விளரிள முளையவர்க்கு அருள் நல்கி வெந்நீர் அணிந்து ஓர் சென்னியின் மேல் வளரிள மதிய மோடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. தளிர்களோடு கூடிய இளம் கொம்பு போன்ற உமையம்மை அருகிலிருந்து தளிரிள வளர் என பாடவும் தாளமிடவும் ஒரு தாள் எடுத்து ஆடும் கிரிமையார், வேட கிரிமையார் அம்மை கைகளால் தாளமிட்டு பாட தன்னுடைய கழல்களை வீசி வீரக்கழல் அணிந்த திருவடிகளை வீசி ஆடக்கூடிய பொய் வேடத்தை உடையவர். கிரிமையார்னா பொய் வேடம். நம் பெருமான் சிவபெருமான் ஐந்தொழில் புரிவதற்காகவே திருநடனம் செய்கின்றார். ஐந்தொழில் புரிதல் பெருமானுக்கு பொது இயல்பு. அதனால் ஆடும் வேட கிரிமையார், அந்த பொய் வேடம் கொண்டு ஆடக்கூடிய கழல் வீசி ஆடக்கூடிய பெருமான் எதற்காக அப்படின்னா பெரிய தனபாரங்களை உடைய மகளிருக்கு அருள் நல்கி திருநீர் அணிவித்து அந்த பெண்களுக்கு அருள் செய்வதற்காகவே வெந்நீர் அணிந்து சென்னியில் ஒரு பிறையை சூடி இவர் அணீர் செய்மை சுட்ல அவன்னு அந்த பரம்பொருளை சுட்ட திருவாய்மூரடிகள் இப்ப இவராக அண்மையில் நம் இந்த உயிர்களெல்லாம் அருள் செய்யும் பொருட்டு இவராக வந்து அருள் செய்கின்றார். திருக்கோயிலில் திருவாய்மூர்ன்ற அந்த திருக்கோயிலில் திருமேனி தாங்கி எழுந்தருளி திருநடனம் செய்வது இந்த உயிர்களுக்கு அருள் நல்குதல் பொருட்டே அம்மை பாடி தாளமிட பெருமான் கழல் வீசி திருநடனம் செய்கின்றான். பெண்கள்னு சொன்னாலும் எல்லா உயிர் வர்க்கமும் பெண்ணினம்தான். பெருமான் ஒருவனே
எல்லா உயிர்களுக்கும் தலைவன் எனப்படும். அதனால எல்லா உயிர்களுக்கும் அருள் நல்குதல் பொருட்டு பெருமான் திருநடனம் செய்கின்றான். 2வது பாடல். வெண்தழல் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோவண உடைமேல்வோர் பந்தம் செய்து அரவு அசைத்து ஒலிபாடி பல பல கடைதோறும் பலி தேர்வார் சிந்தனை புகுந்து எனக்கு அருள் நல்கி செஞ்சுடர் வண்ணர் தம் அடிபரவ வந்தனை பல செய்ய இவராணி வாய்மூர் அடிகள் வருவாரே. திருவாய்மூர் பெருமான் அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா, தழல் போன்ற திருமேனியுடையவன், திருநீர் பூசிய தன்னுடைய மேனில திருநீர் அணிந்து இருக்கக்கூடியவன், கோவண ஆடையின் மீது பாம்பை அரைநானாக கட்டிக்கொண்டு வேத ஒலியை இசைத்து கொண்டு பல பல வீடுகளுக்கும் சென்று பலியேற்றி திரிபவர். பக்குவமுள்ள ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இல்லங்கள் தோறும் பலியேற்றி திரிந்து அந்தந்த உயிர்களுடைய வினைகளை நீக்கி அந்த உயிர்களுக்கு உய்தி தரும் பொருட்டே இறைவன் பலி தேர்ந்து செல்கின்றான். அப்படி பல பல கடைதோறும் பலி தேரும் பெருமான் எனக்கு திருஞான சம்பந்த பெருமான் என் சிந்தையில் புகுந்து எனக்கு அருள் நல்கிய பெருமான். வந்தனை பல செய்ய தொழுது மலர் தூவி துதித்து வழிபாடு செய்வதற்காக அவன் திருவடியை இந்த உயிர்களெல்லாம் சென்று சேரும் பொருட்டு எப்படி இவராணீர் அப்படிங்கிறார். இவராக திருவாய்மூர் நாதராக இந்த தலத்தில் எழுந்தருளி ஒதுக்கின்றார். காணீர், என் சிந்தனையுள் புகுந்து எனக்கு அருள் நல்கிய பெருமான் தன்னுடைய திருவடியை தொழுது தோத்திரம் செய்யுமாறு வழிபாடு செய்யுமாறு இவராக திருவாய்மூர் நாதராக அடியவர்களெல்லாம் வழிபடுவதற்காக இந்த தலத்தில் வந்து எழுந்தருளி இருக்கின்றார். காணீர். 3வது பாடல். பண்ணின் பொலிந்த வீணையர் 14 கணமும் உணரா நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் உருகின் உடனாவார் சுண்ணப்பொடி நீரணி மார்பர் சுடற்பொன் சடைமேல் திகழ்கின்ற வண்ணப்பிறையோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. தன்னுடைய திருஅருள் செல்வத்தை இடையறாத இந்த உயிர்களுக்கு வழங்கக்கூடிய பெருமான் உள்ளம் உருகி பக்குவப்பட்ட நிலையில உயிரின் இயல்பே தோன்றாது பெருமானுடைய இயல்பே உயிரின் கண் தோன்றும்படி ஆன்மாவே சிவமாக உயிர் சிவமாம் தன்மையை அடையும்படி ஆன்மாவோடு ஒட்டி இருப்பார். உள்ளம் உருகின் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீபர சிற்பரச் செல்வர் என்று உந்தீபர என்று திரு உந்தியார் நமக்கு காட்டும். தன்முனைப்பு நீங்கிய உயிர் உள்ளம் உருக இறைவன் அந்த தூய உள்ளத்துல பொருந்தி ஆன்மாவாகவே இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை தோன்றுமாறு உடனாய் நிற்பன். கூடவே இருந்து உள்ளம் உருகும் உயிருக்கு அறிவுக்கு அறிவாய் உயிருக்கு உயிராய் உள்கலந்து உடனாய் நிற்பன். யாரு அப்படின்னா பன்னிசை பொருந்திய வீணையை உடையவன், 14 கணங்களும் தேவர் கணங்களும் அறியாத தன்மையில் இருக்கக்கூடியவன், நஞ்சுண்டு விளங்கும் திருக்கரிய மிடரை உடையவன், திருநீறு அணிந்த மார்பே உடைய அழகிய பிறையை தன்னுடைய திருச்சடையில் அணிந்திருக்கக்கூடிய வாய்மூர் பெருமான், உள்ளம் முருக வழிபாடு செய்யக்கூடிய உயிர்களுக்கு உடனாயிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் திரு வாய்மூர் அடிகள். இவர் ஆனார் காண்மின்களே, இவர் ஆனீர் காண்மின்களே என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலில் அருளியுள்ளார். 4வது பாடல். எரிகிளர் மதியமோடு எழில் நுதல் மேல் எரி பொறி அரவினோடு 6 மூழ்க விரிக்கிளர் சடையினர் விட ஏறி வெறுவ வந்து இடர் செய்த விகிர்தனார் புரிக்கிளர் பொடியணி திரு அகலம் பொன் செய்த வாய்மையர் பொன்மிளிரும் வரியரவு அரைக்கு அசைத்து இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. இறைவனுடைய திரு அருட்கோலத்தை காட்டி பிறையணிந்தவன் நெற்றியில் நெற்றி கண்ணை உடைய பெருமான் அப்படின்னு அவனுடைய எழில் கோலத்தை காட்டி அவர் இவராக வந்து திரு வாய்மூரில் அருளியுள்ளார். அவரை காணீர் என்று வாய்மூர் அடிகள் இவராக வந்துள்ளார் வருவாரே அவரை காணீர் என்று அருளியுள்ளார். இதில் திருவாய்மூர் என்பது வாய்மையர்கள் வாழும் ஊர். வாய்மையர் ஊர் மெய் அன்பர்கள் வாழக்கூடிய மெய்மையான ஊர். அதனால பெருமான் சத்திய ரூபராக வாய்மையார் ஊர் என்று அருளியுள்ளார். பொன் செய்த வாய்மையர் சத்தியமே மெய்மையே உடைய பெருமான் வாழும் ஊர் திருவாய்மூர் அவர் இவரானார் வந்து காண்மின்களே என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார். 5வது பாடல். அஞ்சர மணி வண்ணம் எழில் நிறமா அகமிடரு அணிகொள உடல் திமிலன் அஞ்சினை அமரர்கள் அமுதம் என நன்னிய நறுநுதல் உமை நடுங்க வெஞ்சின மால்களி யானையின் தோல் வெறுவுற போர்த்து அதன் நிறமும்
அஃதே வஞ்சனை வடிவினோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. அஞ்சனம்னா மை போன்ற கரிய நிறம், பொன் போன்ற மேனியை உடைய பெருமான் தன்னுடைய கழுத்து அணிகொலை அழகாகும் பொருட்டு அந்த நஞ்சை உண்டாராம். தேவர்களெல்லாம் வேண்ட அந்த நஞ்சை உண்டு தன்னுடைய பொன் போன்ற மேனியில் என் பெருமானுடைய திருக்கழுத்து மட்டும் நீலமணி போல அழகாகும் பொருட்டு அதை அணிந்து கொண்டான். நஞ்சினை அமுதம் என உண்டு சாவா மூவா சிங்கமே என்பார். அம்மை நடுங்குமாறு கரிய யானையின் தோலை உரித்து போர்த்த பெருமான் தக்கனது வேள்வியில ஏவிய வஞ்சனையை வடிவம் கொண்ட அந்த யானை, அதனுடைய நிறமும் வஞ்சனையின் நிறமே உடையது. கடல் நஞ்சே அமுதம் என உண்ணவும் பெரிய மத களிற்றின் யானையின் தோலை உரித்து போர்த்தவும் அவர் இவராக திருவாய்மூர் அடிகள் வந்துள்ளார், அவரை காணீர் என்று அருளியுள்ளார். 6வது பாடல். அல்லிய மலர் புல்கு விரி குழலார் கடலினை அடிநிழல் அவை பரவ எல்லி அம்போது கொண்டு எரியேந்தி எழிலோடு தொழிலவை இசைய வல்லார் சொல்லிய அருமறை இசைபாடி சூடு இளமதியினர் தோடு பெய்து வல்லியம் தோலுடுத்து இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. மலர்களை, மணமிக்க மலர்களை நிறைய தங்களுடைய குழலில் சூடியிருக்கக்கூடிய மகளிர்கள் கடல் இணை அடிநிழலவை பரவ வெற்றி கடலணிந்த பெருமானுடைய திருவடி நிழலை அடைய வேண்டும் என்பதற்காக நள்ளிருளில் எரியேந்தி ஆடக்கூடிய ஐந்தொழிலை உடைய பெருமான் இசைப்பாடி அருமறைகளோடு இசைப்பாடி இளமதிசூடி தோடு ஒரு காதில் பெய்து புலித்தோலை தன்னுடைய திருமேனியில் அணிந்து இரவில் எரியேந்தி ஆடக்கூடிய பெருமான் உயிர்களெல்லாம் அவனுடைய திருவடியை இணையை அடைந்து இன்புற்று இருக்க வேண்டும் என அவர் அப்படி எரிக்காட்டில் ஆடக்கூடிய அவர் இவராக வந்துள்ளார். திருவாய்மூர் அடிகள் என நன்னாமம் கொண்டு இவராக வந்துள்ளார் காணீர். எல்லா உயிர் வர்க்கமும் பெண்ணினம்தான். அதனால் அந்த உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் திருவாய்மூர் அடிகள் இவராக வந்துள்ளார், அவரை காணீர். 7வது பாடல். கடிபடு கொன்றை நன்மலர் திகழும் கண்ணியர் விண்ணவர் கணமணி சேர் முடிப்பில்கும் இறையவர் மருகில் நல்லார் முறைமுறை பலிபெய முறுவல் செய்வார் பொடியணி வடிவொடு திரு அகலம் பொன்னென மிளிர்வதோர் அரவினோடும் வடிநுனை மழுவினோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. கொன்றை மலர் மாலையை தன்னுடைய திருச்சடையில் அணிந்தவர். தேவர்களெல்லாம் சூட்டிய திருமுடிகளிலிருந்து சிதறிய மணிகள் அதெல்லாம் ஒளி வீசும்படியாக அவருடைய திருச்சடை இருக்கின்றதுதான். வீதிகளில் பெண்கள் முறை பலி செய்ய அவரவருடைய பக்குவத்திற்கேற்ப அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப பலியிட அதை பலியேற்று முறுவல் செய்யக்கூடிய பெருமான். உயிர்களெல்லாம் தன்முனைப்பு வினை இவற்றையெல்லாம் பலியிட அந்த உயிர்களெல்லாம் வினை துன்பத்திலிருந்து நீங்கி உய்தி அடையும் என்று பெருமான் தன் உள்ளத்தில் கொண்டு முறுவல் செய்வாராம். அப்படி முறுவல் செய்யுமாறு பெருமான் திருநீர் அணிந்த வடிவம் கொண்டு பாம்பினை அணிந்த மார்போடும் மழுவை ஏந்திய கரத்தோடும் நல்லார்கள் பலியிடும் பொருட்டு பலி பெறுவதற்காக முறுவலோடு வருகின்றார், இவராக வருகின்றார் காணீர். வாய்மூர் அடிகள் வருகின்றார் காணீர் என்று அருளியுள்ளார். 8வது பாடல். கட்டு இணை புதுமலர் கமல் கொன்றை கண்ணியர் வீணையர் தாமும் அஃதே என் துணை சாந்தமோடு உமை துணையாக இறைவனார் உறைவது ஓர் இடம் வினவில் பட்டு இணை அகல் அல்குள் விரிகுழலார் பாவையர் பலி எதிர்கொணர்ந்து பெய்ய வட்டனை ஆடலோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. புது மலர்களால் கட்டப்பட்ட மலர்கள் கொன்றை மலர்கள், அப்படி இணையாக கட்டப்பட்ட 8 வகையான மலர் மாலைகள் துணை மாலைகள் இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு சந்தனம் இவைகளையும் அணிந்து கொண்டு 8 வகையான மலர் மாலைகளை மட்டும் அணிந்து வருபவன் பெருமான். அது மட்டும் அல்ல, தாமும் அஃதே அந்த பெருமானும் திருவாய்மூர் பெருமானும் என் குணங்களை உடைய பெருமான். தாமும் அஃதே ஆக அம்மையை துணையாக உடைய இறைவனார் உறைவது ஓர் இடம் எது அப்படின்னு வினவினால் அது திருவாய்மூர் என்னும் தலமே. பட்டாடை அணிந்த விரிகுழலார் பெண்கள் பலி எதிர்கொணர்ந்து பெய்ய பலியிடுமாறு எதிரில் பலியேற்று திருவாய்மூர் பெருமான்
வட்டனை ஆடலோடு வட்டமாக சுற்றி ஆடி பாடி பலியேற்று வரக்கூடிய பெருமான் இவரானீர் திருவாய்மூர் அடிகள். என் குணங்களையும் 8 வகையான மலர்களையும் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் உயிர்களெல்லாம் உய்தி பெறும் பொருட்டு பலியேற்று எதிரில் வட்டனையிட்டு ஆடக்கூடிய பெருமான் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் எது என்ன வினவினால் திருவாய்மூர் அடிகள் இவராக வந்துள்ளார் காணீர் என்று அருளியுள்ளார். 9வது பாடல். ஏனம் அறுப்பினோடு எழிலாமை இசையப்பொண்டு ஓர் ஏறு ஏறி கானம் அது இடமா உரைகின்ற கள்வர் கனவில் துயர் செய்து தேனுண மலர்கள் உந்தி விம்மி திகழ் பொன்சடை மேல் திகழ்கின்ற வானநல் மதியினோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. திருஞான சம்பந்த பெருமான் எல்லா பதிகங்கள்லையும் அருளியது போல் 8வது பாடலில் ராவணன் பற்றிய குறிப்போ, 9வது பாடலில் திருமால் பிரம்மன் பற்றிய குறிப்போ, 10வது பாடலில் சமன் சாக்கியர் பற்றிய குறிப்போ இல்லாமல் இந்த பதியத்தை அருளியுள்ளார். பன்றி கொம்பு ஆமை ஓட்டையும் அணிந்து எருது ஏறி காட்டை தனக்கு இடமாக கொண்டு உறையும் இவர் நம் உள்ளங்களையெல்லாம் கவரும் கள்வர் ஆவார். என் உள்ளம் கவர் கள்வர் துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும். கனவுல அதீத நிலையை அடையும் பொழுது இந்த உயிர் முழு அறியாமையில் துயருறும். அப்படி நான் துஞ்சும் போதும் எனக்கு நீ துணையாக இருந்து அஞ்சல் என்று அருள் செய்ய வேண்டும். எரிக்காட்டை இடமாக கொண்ட அவர் திரு வாய்மூரில் இவராக வந்துள்ளார் காணீர் என்று அருளியுள்ளார். 10வது பாடல். சூடல் வெண்பிறையினர் சுடர் முடியர் சுண்ண வெண் நெற்றினர் சுடர் மழுவர் பாடல் வண்டு இசைமுரல் கொன்றை அம்தார் பாம்பொடு நூலவை பசைந்து இலங்க கோடல் நன் முகில் விரல் கூப்பி நல்லார் குறைவுறு பலி எதிர் கொணர்ந்து பெய்ய வாடல் வெண்தலை பிடித்து இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. வெண்பிறை சூடிய பெருமானார் சுடர்முடியர் திருநீறு பூசி மொழியேந்தி கொன்றை மாலைகளை சூடி வரக்கூடியவர் முப்புரினூரில் அழிந்த மார்பர் இத்தனையும் தன்னுடைய திருமேனியில் பசைந்து வைத்திருக்கிறார், பொருந்த வைத்திருக்கக்கூடிய பெருமான். செங்காந்தல் மலர் போன்ற தங்களுடைய கைகளை விரல்களை கூப்பி நல்லார் வழிபடுமாறு அவர்களுடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி குற்றங்களை நீக்க பலியேற்றி எதிரில் வருகின்றார். அவர்கள் கொணர்ந்து அந்த உயிர்கள் பக்குவமுள்ள நல்லார்கள்னு சொல்கிறார். நல்ல பக்குவமுள்ள ஆன்மாக்களெல்லாம் அந்த அவர்களுடைய வினை குற்றம் தன்முனைப்பு இவற்றையெல்லாம் பலியிட பெருமான் பிரம்ம கபாலத்தை தன்னுடைய கையில் பிடித்து இவராக வருகின்றார் காணீர். திரு வாய்மூர் அடிகள் தன்னுடைய திருமேனியில் திரு அடையாளங்களையெல்லாம் பொருந்த வைத்து கொண்டு இவராக பலியேற்க வந்துள்ளார். அன்பால குழைந்து பூவும் நீரும் கொண்டு போற்றி வழிபடுமாறு நல்லார்கள் போற்றி வழிபடுமாறு அவர்களுடைய குற்றத்தை நீக்குவதற்காக அவர்களுக்கு உய்தி அடையுமாறு பெருமான் பலியேற்று வந்துள்ளார் காணீர். அவர் திரு வாய்மூர் அடிகள். அவரே திரு வாய்மூர் அடிகள் ஆவார் அப்படின்னு காட்டுறார். 11வது பாடல். திங்களோடு அறுவரை பொழில் சோலை தேநலம் காணலம் திருவாய்மூர் அங்கமோடு அருமறை ஒலிப்பாடல் அழல் நிற வண்ணர் தம் அடிபரவி நங்கள் தம் வினைகெட மொழிய வல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தொழுது எழுவார் தமர் நெறி உலகுக்கு ஓர் தவநெறியே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பாலினம் நன்மொழியால் அம்மை உடனாய் உரையும் திரு வாய்மூரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. வானிலுள்ள சந்திரனை தொடும் அளவுக்கு உயரமான மதில்களையும் சோலைகளையும் உடைய திருவாய்மூரில் உள்ள நல்ல அடியவர்கள் எல்லாம் மறைகளை பாடிக்கொண்டு வேதங்களையும் திருமுறைகளையும் பாடி அவனுடைய திருவடியை பரவி வழிபட நங்கள் தம் வினை கெட தங்களுடைய வினை கெடுமாறு திருமுறைகளையும் மறைகளையும் பாடி வழிபாடு செய்ய திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த தமிழ் மாலை இந்த பதிகத்தையும் பாட எப்படி பாடணும்னா அந்த பெருமானை தங்களுடைய உள்ளத்தில் உள்ளமுருகின் உடனாவார் என்று இந்த மனதில் தங்கி இருக்கக்கூடிய பெருமானை தொழுது எழுபவர்கள் தமர் நெறியாகும். அதுவே உறவு பெருமானோடு உறவு கொள்வதற்குரிய நெறியாகும். பெருமானோடு உறவு கொள்வதே இந்த உலகில் மேலான தவநெறியும் ஆகும். பேரின்ப பொருளை தங்கிய மனம் உடையவர்கள் தொழுது எழுபவர்களே பெருமானோடு உறவு நெறி கொண்டவர்கள் ஆவார். உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே
என்று திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அப்படி அதுவே நமக்கு பெருமானை உறவு கொள்ளக்கூடிய நெறி, மனதில் தாங்கி தொழுது வழிபடுதலே பெருமானோடு உறவு கொள்வதற்குரிய நெறி. இந்த உலகுக்கும் அதுவே ஒரு ஒப்பற்ற தவநெறி ஆகும். மேலான வீடு பேரை அடையச் செய்யும் நெறி ஆகும், தவநெறி ஆகும் என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பாலினும் நன்மொழியால் அம்மை உடனாய் உரையும் திரு வாய்மூரின் ஆதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.